கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோடு வேணும்னா மகேஷ் எங்கே இருக்கான்னு நீ எனக்கு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி இருக்கிற நிலைமையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புகிறாங்க. வீடியோவில் ரேவதி தண்ணிக்குள்ளே மிதங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்சியாக இருக்கு. ரேவதியை தண்ணிக்குள்ளே கிடக்கிறத பார்த்ததும் கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார் மாயா, மகேஷ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ ரேவதி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியில்லை. ரேவதியை மரியாதையா ஒழுங்கா விட்டுருங்கிறாங்க. அறிவு கட்ட முட்டாள், விடுறது கடா, நான் அவளை கடத்திட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில போட்டு மிதக்க விட்டுருக்கு. மகேஷ் கிடக்கிற வரைக்கும் அவ தண்ணிக்குள்ள தான் மிதங்குவா. ஒன்று உயிரோட வேணும்னா மகேஷை கொண்டு வந்து நிறுத்து, அவ போனமா வேணும்னா சந்தோஷமா வந்து எடுத்துட்டு போங்கிறாங்க. கார்த்தி இது எல்லாம் பார்த்துட்டு இபி ஆபீஸ்க்கு போன் பண்றாங்க. உடனே லைன் கட்டுங்க, ஒரு ஒயர் அந்து கிடக்கு, இதனால ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் இபி ஆபீஸ்ல லைன் பூரா கட் பண்ணிடுறாங்க. அங்கே மாயா ரேவதியை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல மோட்ரு கரண்ட் இல்லாதனால மோட்டர் ஓடல. அப்படிங்க ஓடி வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மோட்டர் ஓடிட்டு இருந்தது, இப்போ தண்ணி வரல மேடம்ங்கிறாங்க. அப்படியா, போய் ஜெனரேட்டர் எடுத்துகிட்டு வந்து தண்ணி தொட்டியை நிரப்பிடுங்கிறாங்க மாயா. அதே மாதிரி போய் ஜெனரேட்டரை போய் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துக்கிட்டு வந்து அதை மோட்டரோட கனெக்ஷன் கொடுத்ததும் ஜெனரேட்டர் மோட்டர் ஓடிட்டு இருக்குது. மறுபடியும் தண்ணி தொட்டியில் தண்ணி விழுந்துட்டு இருக்குது. மறுபடியும் மாயா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, என்னடா கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டா உன் பொண்டாட்டி தண்ணியில் மிதக்க மாட்டாளோ, இப்போ ஜெனரேட்டர் மூலமாக இப்போ தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்கு, அதில் தத்தளிச்சு தவழ்ந்துக்கிட்டு இருக்கா, முடிஞ்சா வந்து காப்பாற்றிக்கோங்கிறாங்க. கார்த்தி யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அதை பாருன்னு சொல்கிறாங்க. மாயா அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதில் மகேஷ் ஹாஸ்பிட்டலில் நினைவே இல்லாமல் பிராணவாயு வச்சுருக்காங்க. இதை பார்த்ததும் மாயா பதறி அடிச்சு, டே கார்த்தி, மகேஷ் என்ன பண்ணனே, அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு கேட்குறாங்க. இதே ஊரில் தான் 12 ஹாஸ்பிட்டல் இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பான்னு நீயே யூகிச்சுக்கோ, முடிஞ்சா காப்பாற்றிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மாயா திரும்ப திரும்ப கார்த்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ரேவதி எங்கே இருக்கான்னு சொன்னேன்னா மகேஷ் எங்கே இருக்கான்னு நானும் சொல்லுவேங்கிறாங்க கார்த்தி. ரேவதி இருக்கிற இடத்த ஒரு அட்ரஸை தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க மாயா. மாயா யோசிச்சு சொன்ன அட்ரஸை வச்சு கார்த்தி யூகிச்சுக்கிட்டாங்க. ஆமாம், இவ தப்பாக தான் சொல்கிறா, அதே மாதிரி நம்மளும் மகேஷ் இருக்கிற இடத்த தப்பாக சொல்லிடலான்னு சொல்லி வேறொரு திசையில் இருக்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்தி. மகேஷை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரேவதியை விடுவேன்னு சொல்கிறாங்க மாயா. ரேவதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா மகேஷ் இருக்கிற இடத்த நீ சொல்லாமல் விட்டுருவேன், அதனால நான் மகேஷை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ரேவதியை விட்டுருவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி முடிஞ்சா தேடி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணுறாங்க. கார்த்தி என்னது இவ்வளோ வசால்ட்டாக சொல்கிறானே, சரி நமக்கு எப்படியோ மகேஷ் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு தகவல் தெரிஞ்சது, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி மாயா அங்கங்கே ஹாஸ்பிட்டல் தேடிக்கிட்டு போகிறாங்க. கார்த்தி இந்த ஊர்லேயே ஜெனரேட்டர் எந்த கடையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜெனரேட்டர் கடைக்கு போகிறாங்க. ஜெனரேட்டர் இன்னைக்கு காலையிலேருந்து யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 4 பேர்த்து சொல்கிறாங்க. 4 பேர்த்தோட அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு அங்கங்கே போய் கார்த்தி தேடிக்கிட்டே போகிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி ஜெனரேட்டரை உபயோகப்படுத்துறதா சொல்கிறாங்க. ஒரு இடத்துல மட்டும் எதுக்குன்னே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னதும் அந்த மாடியில் போய் பார்க்குறாங்க. அடியாளுங்க நிற்கிறாங்க. கார்த்தி அதை பார்த்ததும் உடனே போய் அந்த அடியாளுங்களை அடிச்சு தும்சம் பண்ணி தூர விசிறி வீசிட்டு தண்ணி டேங்க் மேலே போய் எட்டி பார்க்குறாங்க. ரேவதி தண்ணியில் மிதங்கிட்டே அப்படியே மயங்கி சரிஞ்சு கிடந்தாங்க. கொஞ்சம் நினைவு வந்ததும் அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்கன்னு சத்தம் போடுறாங்க. அந்த சத்தம் கேட்டதும் கார்த்தி திரும்பி வந்து பார்க்குறாங்க. ரேவதியை பார்த்ததும் பதறி போயிடுறாங்க. ரேவதி கை கொடு, நான் இருக்கேன் வந்துட்டேன் பாருங்கிறாங்க. ராஜா கை கொடுங்க, என்னால் எழுந்திருக்க முடியலையே, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த பக்கமாக தண்ணியை திறந்து விட்டுட்டு தண்ணி குறைஞ்சதும் ரேவதியும் முடிஞ்ச வரைக்கும் எழுந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கி விட்டு ரேவதி கிட்ட நடந்தது என்னன்னு கேட்குறாங்க. ரேவதி அன்னைக்கு நடந்தது பூரான்னு சொல்கிறாங்க. மாயா தான் என்ன கோயிலுக்கு வர சொன்னாங்க, மகேஷை பற்றி பேசணும்னு சொன்னாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோன்னு நினச்சிட்டு நானும் வந்தேன். நான் வந்த காரு அங்கேயே பாதியில் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பின்னாடி யாரோ வந்து எனக்கு மயக்க மருந்தை கொடுத்து கடத்திட்டு வந்துட்டாங்க. யார் கடத்துனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலேங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் சொல்கிறாங்க கார்த்தி. ரேவதி மறுபடியும் கார்த்தி மேலே கோவப்படுறாங்க. திரும்ப திரும்ப மாயா கபலியே தப்பு சொல்லாதீங்க, மகேஷை கடத்தி வச்சிருக்கிறது எங்கள் அம்மா தானே தெரியும், ஆனால் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க மாயக்கா. பாவம் அவங்களோட மனசு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும். மாயக்கா அப்படியெல்லாம் செய்யற ஆளே கிடையாது. அவங்க பேர்ல நீங்க ஏதோ ஒரு கோவத்துல தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர மாயக்கா அப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தோட இல்லவங்க இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படின்னு மாயாவுக்காக சப்போர்ட் பண்றாங்க ரேவதி. கார்த்தி இது எல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருந்து, ஓ அப்படியா சொல்ற, சரி சொன்னா நீ நம்ப மாட்டே ரேவதி, ஆனா மாயா வாயால சொல்ல வச்சா நீ நம்புவியான்னு கேட்குறாங்க கார்த்தி. எது மாயாக்கா வாயால சொல்ல வைக்கிறதா, என்ன கடத்தினவங்களுக்கும் மாயாக்காவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்க நீங்க என்ன மாயாக்கா எப்படி சொல்லுவாங்க என்னை பத்தி, எனக்காக அவங்க கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போய் பார்க்கணுங்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் நீ நம்ப மாட்டியான்னு கேட்கவும் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்றாங்க ரேவதி. சரி என் கூட வா, நான் மாயா கிட்ட பேசுறேன், நான் பேசும்போது நீ மறைவா நின்று கேளு, அதுக்கப்புறம் மாயாவோட எண்ணம் என்ன, அவ செய்கை என்ன, அவளோட ஒழுக்கம் என்னங்கிறதெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லி கார்த்தி மாயா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. மாயாவுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன மகேஷை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க.
டேய் என்ன இந்த ஊரெல்லாம் சுத்த விட்டுட்டியல்ல, அலைய விட்டுட்டியல்ல, மகேஷ் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு பொய்யான அட்ரஸை கொடுத்து இல்லைன்னு மாயா திட்டி தீக்குறாங்க. ஆமா, நீயும் தான் ரேவதி இருக்கிற இடத்த பொய்யான அட்ரஸை கொடுத்த. நீ சொன்ன அட்ரஸ் ஒன்றும் சரியா இல்லையங்கிறாங்க கார்த்தி. உன்னால கண்டுபிடிக்கவே முடியாதுடா, அவ செத்து பணமா தான் வருவா பாருங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இப்போ நான் நேராகவே வந்திருக்கேன், பார்த்து மகேஷை பற்றின விஷயத்த சொல்லலான்னு வர்றேங்கிறாங்க கார்த்தி. மாயா இருக்கிற இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கார்த்தியும் போறாங்க. கார்த்தியை பார்த்ததும் மாயா அப்படியே வெறித்தனமா கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்க்க இப்ப நேர்லயே நீ வந்துட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல்! வாடா வா, மகேஷை நீ தான் கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஏற்காடு வந்தேன். ரேவதியை கடத்தி வச்சுக்கிட்டு உன்னை மிரட்டினேன். அப்பவாவது உண்மையை சொல்வியான்னு பார்த்தா அப்பவும் நீ சொல்லலை. ரேவதியை மலையிலேருந்து தள்ள பார்த்தேன். அங்கேயும் எப்படியோ வந்து அதை தடுத்து நிறுத்தி ரேவதியை நீ காப்பாற்றிட்ட. இப்போவும் மகேஷை நீ தான் கடத்தி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் ரேவதியை கடத்திக்கிட்டு வந்து இப்போ தண்ணி தொட்டியில் போட்டு அவளை சாகடிக்க பார்த்தேன். ரேவதி செத்த பொணமா தாண்டா உன் கைக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே ரேவதி அந்த பக்கமாக நின்று மாயா வாயால் சொன்னது எல்லாம் கேட்டு அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. பாரு, நீ என்னமோ பண்ணி தொலை. ஆமாம், ரேவதி மேலே இவ்வளோ கோவமா கடுப்பா அவளை கொலை பண்ணுற அளவுக்கு போறியே, ஆனால் ரேவதி எதுக்கு அப்போ மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சின்னு கேட்குறாங்க கார்த்தி. அதுவா, அது வந்து ரேவதியை மகேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்க முடியும். ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே சொத்தெல்லாம் மகேஷ் பேருக்கு வரும். மகேஷ் நானும் சந்தோஷமாக வாழணும்னா எங்களுக்கு பணம் வேணுமல்லடா. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்றதுக்காகத்தான் மகேஷ் ரேவதியை காதலிக்கிற மாதிரி நடிச்சண்டா. உண்மையிலுமே நாங்கள் 2 பேரும் தாண்டா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்தோம். இடையில இந்த ரேவதி வந்து விழுந்துட்டா. ஆனால் எப்படித்தான் பார்த்தாலும் ரேவதிக்கு நான் அவன் வாழ்க்கையை விட்டு கொடுப்பேன்னா என்ன? ரேவதியை காசுக்காக பயன்படுத்திக்கலான்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அவளும் காதலுங்கிற பேரில் வந்து மகேஷ் வலையில சிக்குனா விழுந்தா. ஆனா அதை எல்லாம் கெடுத்துதாரு நீ தானே. ரேவதியை மகேஷ் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே அப்படியே இருந்துட்டு அவ சொத்தை பூரா எழுதி வாங்குறதுக்கு அப்புறம் அவளை தீட்டு கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா ரேவதி எங்களுக்கு கிடைச்சிருப்பா, சொத்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்களும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். நாங்க போட்ட பிளான் எல்லாம் நீ சொதப்பி வச்சுட்ட. எல்லா காரியத்தையும் கெடுத்தது நீதான். ரேவதி இப்போ உனக்கும் கிடைக்க மாட்டா, அவ போனமா தான் மிதங்குவாளா இருக்கும். நீ போய் எடுத்துட்டு போங்கிறாங்க மாயா. கார்த்தி மாயா கிட்ட சொல்றாங்க, அப்பாடா இப்பவாவது உன் மனசுல உள்ளது நீ செஞ்சது எல்லாமே வெளிப்படையாக சொன்னையில அது வரைக்கும் சந்தோஷம், தேங்க்ஸுங்கிறாங்க. இதை கேட்டதும் மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தேங்க்ஸா? எதுக்கு சொல்கிற தேங்க்ஸ்ன்னு கேட்குறாங்க மாயா. உன்னைய பற்றியும் மகேஷை பற்றியும் எப்படிடா ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நானும் தவிச்சு போனேன். நான் சொன்ன போது ரேவதி நம்பவே மாட்டேன்ட்டா. ஆனால் இப்போ உன் வாயால் அவ காதால் கேட்டுட்டா. இப்போவாவது நீயா சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உண்மைன்னு அவளுக்கும் தெரிஞ்சது. அவ காதல் உண்மை, மகேஷ் உண்மையானவே, நீ நல்லவன் அவன் நினைச்சிட்டு இருந்தா. நீங்க 2 பேரும் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நீ உன் வாயால் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லாம வேற என்ன சொல்றதுங்கிறாங்க கார்த்தி. ரேவதி இதையெல்லாம் கேட்டதும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்து அவ்வளவு ஒரு ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெறியோடு வந்து நிற்கிறாங்க. ரேவதியை பார்த்ததும் மாயா அப்படியே தடுமாறுறாங்க. ஐயோ ரேவதி நீயா அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா நானே தான். நான் உங்களுக்கு என்ன துரோகம் நினைச்சேன்? நீங்க எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய பாவம் பண்ண நினைச்சீங்க? மகேஷ்க்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னா அதுக்காக நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? காதலுங்கிற பேரை சொல்லி என்னை ஏன் மகேஷ் ஏமாத்த வைக்க சொன்னது நீங்க தானா? என்னோட சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு என்னோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இவ்வளவு தூரம் கேவலமா பயன்படுத்திக்கிட்டீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணுதான்க்கா, உங்களுக்கும் மனசு இருக்கா? மகேஷை நான் எந்த அளவுக்கு நேசித்தேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். எங்க அம்மாவும் என்னோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி மகேஷையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவும் சொன்னாங்க. இதோ இந்த ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச போது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு இவர்கிட்ட இது நாள் வரைக்கும் இன்னமும் நான் முகம் கொடுத்து கூட நல்லா பேசாம வேண்டா வெறுப்பா எவ்வளவு வேதனைப்படுத்திட்டேன் தெரியுமா? மகேஷ் பத்தியும் உங்களை பத்தியும் சொன்ன போதெல்லாம் நான் அவங்க 2 பேரும் நல்லவங்கன்னு என் குடும்பத்தையே நான் எதிர்த்து நின்னேன். எங்க அம்மாவை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மாவையே எதிர்த்து நான் பேசிட்டு இருந்தேன். எங்க அம்மாவும் உங்களை பத்தின விஷயம் தெரிஞ்சதுனாலதான் மகேஷை கல்யாணம் பண்ணி வைக்காம இதோ இந்த நினைக்கிறாரே ராஜா இவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதாப்பா ரேவதி, இப்ப வேணா உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா போக போக அம்மா எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சேன்னு நீயும் புரிஞ்சுக்குவேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அம்மா செஞ்சது தப்பு, ராஜா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேங்கிற கவலையில் நான் வீட்டை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் அக்கா தங்கச்சிங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஸ்திரேலியா போகணும், 5 வருஷத்துக்கு இருந்துட்டு வரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்போ தான் புரியுது. போய் இப்படிப்பட்ட மகேஷியா காதலிச்சோன்னு நான் வெக்கப்படுறேங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நான் ஏதோ கோபத்தில் அப்படியெல்லாம் சொல்லிட்டேன் ரேவதி, ஆனால் மகேஷ் உன்னை காதலிச்சதெல்லாம் உண்மைதான். உன்னையும் மகேஷையும் சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ரேவதி. நான் பேசுனது எல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத ரேவதின்னு வந்து மழுப்பு பார்க்குறாங்க
மாயா. அப்போ இவ்வளவு தூரம் நடந்ததெல்லாம் போய் என்னை மறுபடியும் முட்டாள்தனமா நம்புன்னு சொல்றீங்களாக்கா? ஏற்காட்டில் நீங்க தான் என்னை கொலை பண்ண பார்த்தீங்கன்னு ராஜா சொன்ன போதெல்லாம் கூட நான் நம்பலக்கா. இப்போ கூட உங்களை பற்றி தான் சொன்னார், ஆனால் இப்போ கூட நான் நம்பலை. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் வாயால் உண்மையை சொன்னீங்க பாருங்க, என் தலையில் இடி விழுந்த மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு உண்மையை சொல்லியிருக்கீங்க. தரம் இல்லாத பொம்பளை கிட்ட பேசி என் தரத்தை நான் குறைச்சிக்க விரும்பல. ராஜா வாங்க போகலாம் அப்படின்னு காட்டு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாயா, போடி போ, மகேஷ் மட்டும் வரட்டும், அப்புறமா உன்னை எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றி உன்னையும் என் வழிக்கு கொண்டு வரேன். இந்த ராஜாவை உயிரோட விட்டா தானே நீ அவங்களோட சேர்ந்து வாழ்வ. அவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாயா. கார்த்தி ரேவதி 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி அந்த ஃபோன் அட்டன் பண்ணி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. கார்த்தி, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு தெரியுமா? சிவனாண்டி நீ பாட்டி வீட்டில் பாட்டி தாத்தா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை எப்படியோ அவன் கை கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து உண்மையை நிரூபிக்கிறேன்னு அத்தைக்கிட்ட வந்து அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு இருக்கான். அதுக்கு சின்னத்தையும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன்னை பற்றி எல்லாம் இல்லாத பொல்லாதும் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு சிவனாண்டி அடித்து சத்தியம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அத்தையும் கோபத்தில் நீ வரட்டும், வந்து உங்ககிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லவேன்னு காத்திருக்காங்க ரேகா. உனக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நீ இவ்வளவு நேரமா எங்கே போனேன்னு கேட்குறாங்க. இருங்க நான் வந்து சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி. சரி சகல, நீ எதுக்கும் பார்த்து வா, அத்தை மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, வந்து எப்படியோ கவனமாக சமாளிச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க மயில் வாகனம். சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு ஃபோட்டோ கடைக்கு போகிறாங்க. அங்கே சிவனாண்டியும் சந்திராவும் இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே ரொம்ப க்ளோஸாக 2 பேரும் நெருக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் 2 பேரும் கட்டிப்பிடிச்சு நிற்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் நிறைய விதத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க கார்த்தி. தாத்தா பாட்டி கூடயும் சிவனாண்டி நிற்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராங்க. பல விதமாக பல கோணத்தில் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராங்க கார்த்தி வீட்டுக்கு வந்ததும் பார்க்குறாங்க சந்திரா. அக்கா, உன் ஆசை மாப்பிள்ளை அருமை டிரைவர் வந்துட்டார் பாருங்கிறாங்க சந்திரா. சிவனாண்டி நிற்கிறத பார்த்ததும் கார்த்தி சிவனாண்டியை பார்க்குறாங்க. என்ன என்னை அப்படி பார்க்குற, என்ன எத்தனை நாளைக்கு நீ தப்பிச்சிருவ? இன்னைக்கு கையும் களவுமா உன் மாமியார்கிட்ட நான் பிடிச்சு கொடுத்துட்டேன் பாத்தியா, மாட்டிக்கிட்டேங்கிறாங்க சிவனாண்டி. ஓஹோ அப்படியா, ஆமாம் நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க முதல்ல அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அந்த விஷயத்த உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக நான் வந்தேங்கிறாங்க. ஓஹோ அவ்வளவு நல்லவரா நீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஊருக்குள்ள எனக்கு எப்பவுமே நல்ல பேரு மதிப்பு மரியாதை இருக்குங்கிறாங்க சிவனாண்டி. அப்படியா, நான் இது வரைக்கும் அப்படி கேள்விப்படலைங்கிறாங்க கார்த்தி. ஏய் சிவனாண்டி, நீ வந்த விஷயம் என்னமோ அதை மட்டும் சொல்லு, மற்றபடி உன்னை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கறக்கு இந்த இடம் சரியா இருக்காது, போய் ரோட்டில் போய் சொல்லு போ. மாப்பிள்ளை, இந்த சிவனாண்டி சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அவர் சொல்றதை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. போய் இந்த சிவனாண்டி சொல்றதையா நான் நம்புவேன்? மாப்பிள்ளை, உங்கள் பேரில் நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கேன். இந்த குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய காவலாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை எப்பவும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நம்பிக்கை இருப்பீங்கன்னு தான் நான் நம்புறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என் குடும்பத்தையும் காப்பாற்றிருக்கீங்க, பல ஆபத்துலேருந்து என்னோட பொண்ணுங்களையும் காப்பாற்றிருக்கீங்க, என்னோட உயிரை கூட இந்த சிவனாண்டிட்டு இருந்து காப்பாற்றிருக்கீங்க. நான் அந்த நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த சிவனாண்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ராஜா சேதுபதியோட பேரை நீங்கன்னு சொல்கிறானே, இதை நம்புறதா வேண்டாமாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நம்புறது நம்பாத அது உங்கள் விருப்பம். ரேவதியோட புருஷங்கிறதுனால பாட்டி எனக்கு எப்பவுமே பேரன்னு சொல்லி, எனக்கும் எங்கள் அம்மா வகையிலையோ அப்பா வகையிலையோ தாத்தா பாட்டி யாரும் இல்லை, அவங்க தான் எனக்கு தாத்தா பாட்டியாக நான் நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு நான் பேரன்னு சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்குறாங்க கார்த்தி. அந்த கிழவி எப்பவுமே ரேவதியை உரிமை கொண்டாடிக்கிட்டு தான் அவங்கள பேரன்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்னா சொல்லிட்டு போகட்டும். டே சிவனாண்டி, கேட்டுக்கிட்டியா? என் மாப்பிள்ளையோட தகுதி என்ன, தரம் என்ன, போய் அந்த கிழவிக்கு பேரன்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மை என்னங்கிறதே என் மாப்பிள்ளை வாயாலேயே நீ தெரிஞ்சுக்கிட்டியாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, இவ்வளவு தூரம் உண்மையை கொண்டு வந்து நிரூபிச்சிருக்காங்க, நீ என்னக்கா இன்னமும் நம்பாம இருக்க அப்படின்னு சந்திரா கேட்கவும், என்ன சந்திரா புருஷன் வந்துட்டாருன்னு புருஷனை பார்த்ததும் அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிட்டியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா அப்படி எல்லாம் இல்லை, நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தானே பேச முடியும். ஆதாரத்தோட போட்டோவை கொண்டு வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்போ கூட இந்த டிரைவர் பையன் சொல்றது தானே நீ நம்புறேன்னு கேட்குறாங்க சந்திரா. பார் சந்திரா, மறுபடியும் உன்னை எச்சரிக்கிறேன், மாப்பிள்ளையை பற்றி தரகரவா பேசாத. என் மாப்பிள்ளை போய் செல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. இதுக்கப்புறமா நான் எப்படி தான் நிரூபிப்பேன்னு எனக்கு தெரியலக்கா, நாங்கள் சொல்றது எல்லாம் நம்பலைன்னா என்னதான் பண்ணுறது அப்படின்னு சந்திரா கோச்சிட்டு இருக்கும்போது, அப்போ தான் இருங்க மேடம் ஒரு நிமிஷம் வர்றேன் அப்படின்னு சொல்லி காருக்கு போகிறாங்க. காரில் இருக்கிற ஃபோட்டோவை எல்லாம் எடுத்துட்டு வந்து, இதாங்க மேடம் இதை பிரித்து பாருங்கன்னு சந்திரா கிட்ட கொடுக்குறாங்க. சந்திரா என்னது அப்படின்னு சொல்லி வாங்கி கவரை பிரிக்கிறாங்க. சிவனாண்டியும் சந்திராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி கை கோர்த்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையான காட்சியை எடுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் சந்திரா முகத்தில் ஆடலையே, மூஞ்சில கரிய பூசிக்கிட்டு நிற்கிற மாதிரியே அப்படியே மூஞ்சி சுண்டி போய் கறி போய் நிற்கிறாங்க. என்ன சந்திரா, அந்த ஃபோட்டோவில் என்ன அப்படி இருக்குன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி.
சந்திரா அதை பார்த்துட்டு அக்கா அது வந்து அப்படின்னு சொல்ல தயங்கி நிற்கிறாங்க. என்ன மேடம் இவ்வளவு நேரமாக ஏதோ அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பேசுனீங்களே, இப்போ பேசுங்க பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. சந்திரா ஏண்டி பேசாமல் ஏன் நிற்கிறேன் இங்கே, அது என்னது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சந்திரா கையில் இருக்கிற ஃபோட்டோவை பிடுங்கி பார்க்குறாங்க. சந்திராவும் சிவனாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து நிற்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டு நிற்கிறதும் இது எல்லாம் பார்த்த சாமுண்டீஸ்வரி சேச்சே என்ன சந்திரா இதெல்லாம் எப்போ பிடிச்சி நடக்குது, என்கிட்ட வேண்டாம் வெறுப்பா பேசிட்டு தனியாக போய் புருஷங்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, இவன் என்ன பண்ணான்னு தெரியலக்காங்கிறாங்க சாந்திரா. இது இவன் புருஷனை நீந்தானே, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஃபோட்டோவுக்கு என்ன பதில் சொல்ல போகிற சொல்லு அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரிகிட்ட வசமாக சிக்கிட்டாங்க. கார்த்திகும் சந்திராவையும் சிவனாண்டியும் நல்லா வசமாக சிக்க வச்சுட்டாங்க. சாமுண்டீஸ்வரி கோவமெல்லாம் சந்திரா மேலே திரும்பிடுச்சு. சொல்லு சந்திரா, அப்போ இவ்வளவு நாளாக என்கிட்ட நீ நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டியா? இந்த சிவனாண்டி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கியா? இவன் யார் தெரியுமா? நம்மளுக்கு பல வருஷ பகை, எதிரினா இவன் தான் நமக்கு எதிரி. இவன் கூடயே நீ இன்னும் பேச்சு வார்த்தை பழக்க வழக்கமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, இவன் ஏதோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க்கா. நான் இவர்கிட்ட எல்லாம் பேசுறதே இல்லை தெரியுமா? உனக்கு பிடிக்காதவங்கெல்லாம் எனக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்லக்காங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு ஃபோட்டோவை காட்டி கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படியெல்லாம் இல்லைக்கா, இவன் ஏதோ என்னை மாட்டி பண்ணுங்கிறதுக்காக இப்படி கிராஃபி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க சந்திரா. மேடம் நான் கொண்டு வந்து காட்டினது கிராஃபினா, அப்போ நீங்கள் கொண்டு வந்தது ஒரிஜினலான்னு கேட்குறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை கேட்குறாருல பதில் சொல்லு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் சந்திரா திருதுன்னு முடிக்கிறாங்க. டேய் சிவனாண்டி, உன்னோட தில்லுமெல்ல வேலையெல்லாம் என்னங்கிறது எனக்கு தெரியும், மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிருங்கிறாங்க. சிவனாண்டி கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. சந்திராவும் ஐயோ நமக்காக இவ்வளவு தூரம் உண்மையை நிரூபிக்க வந்தாரு, இப்போ இவர் அசிங்கப்படுத்தி அனுப்புறாள் அக்கா அப்படின்னு கவலைப்படுறாங்க சந்திரா. உனக்கு எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளைய குறை சொல்றதே வேலையா போச்சு சந்திரா. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் மாப்பிள்ளைய பற்றி அசிங்கமா அவதூறா ஏதாவது பேசாதீன்னு. ஆனால் திரும்ப திரும்ப நீ ரேவதியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. அதே மாதிரி மறுபடியும் ஏதாவது நடந்தது அப்புறம் நான் உன்னை தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவம் அங்கிருந்து போகிறாங்க. சந்திரா கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி சிரிக்கிறாங்க. என்ன மேடம் மாட்டி விடணும்னு பார்த்தீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, எங்கள் அக்கா இப்போ வேணா நம்பாமல் இருக்கலாம், உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது அப்போ ஏன் முன்னாடியே உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தழுவா பாரு. கும்பாபிஷேகம் நடந்து முடியறதுக்குள்ளையா நீ யாருங்கிறத நிரூபித்து காட்டத்தான் போகிறேன். எங்கள் அக்காவும் நீ தான் ராஜா சேதுபதி வேறன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே விரட்டு தான் போகிறா பாருங்கிறாங்க. சரி மேடம், உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் சாமர்த்தியம் இருந்தால் நிரூபித்து காட்டுங்க, நானும் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. என்னடா இலக்காரமாக இருக்கா, கேலிக்கும் கிண்டலுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக பதில் சொல்லித்தான். இப்படி சந்திரா கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இதை பாருங்க சித்தி, இவரை பற்றி நீங்கள் ஏதாவது தப்பாக சொன்னீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க ரேவதி. ரேவதி என்ன நினைச்சிட்டு இருக்க, பிடிக்காம தானே எங்க அக்கா இவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்போ என்ன இவன் பக்கம் பேசுறேன்னு கேட்கவும் எங்க அம்மா செஞ்சதெல்லாம் சரிதான்னு சொல்லிட்டு போறாங்க ரேவதி. ரேவதி சொன்னதை கேட்டதும் சந்திராவுக்கு சரியான கோவம் வருது. என்னடி என்னையும் அதையும் சொல்லி எப்படியோ மாத்திட்டானா, ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறேன் பாருன்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா உடனே மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன மாயா, மகேஷ் எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதாங்கிறாங்க. மேடம் அந்த டிரைவர் பையன் கடத்தி வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் தான் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல மகேஷை அடிச்சு கொண்டு பெட்ல சேர்த்திருப்பான் போல இருக்கு. நான் வீடியோ மட்டும்தான் பார்த்தேன், ஆனா எந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க மேடம்னு கேட்குறாங்க மாயா. முதல்ல இவனை முடிக்கணும், அப்புறம் தான் மகேஷை பற்றின விவரத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க சந்திரா. எனக்கு நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க மேடம்னு மாயா சந்திரா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சரி இரு, இந்த விஷயத்தை பற்றி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா. இந்த டிரைவர் பையில எங்கள் அக்கா கிட்ட மாட்டி விடலான்னு பார்த்தா இப்படி சொதப்பிடுச்சேங்கிறாங்க சந்திரா. இன்னும் வாய்ப்பு இருக்கு, இதோட முடிய போறதில்ல. கும்பாபிஷேகத்துக்குள்ளேயா இந்த கிழவியோட பேரை இவன் தானு நம்ம எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சு சாமுண்டீஸ்வரி ஊருக்கு முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்பா. ரேவதியும் இந்த டிரைவர் பையிலையும் பிரித்து வச்சிடலாம். கிழவியோட பேரை இவன் தான் தெரிஞ்சா நிச்சயமா சாமுண்டீஸ்வரியை ரேவதியை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாரு சந்திரா. இதுதான் நடக்க போகுதுங்கிறாங்க சிவனாண்டி. சரிங்க, அந்த கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ளேயா எப்படியாவது இவன் யாருங்கிறத நம்ம நிரூபிச்சே ஆகணும்னு சந்திராவும் சிவனாண்டியும் பேசி வைக்கிறாங்க. மாயா மறுபடியும் மனசே கேட்காம அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் அத்தனை ஹாஸ்பிட்டலையும் ஓடி ஓடி போய் பாக்குறாங்க. மகேஷ்னு யாராவது இங்க அட்மிட் ஆயிருக்காங்களான்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாயா. எங்க தான் அவனை அடைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. டே மகேஷ் எங்கடா இருக்க, எப்படிடா இருக்க, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியலையே. எல்லாம் இந்த டிரைவர் பையன்களில் தான் நீ சிக்கியிருக்கேன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. இதுல வேற ரேவதியும் தப்பிச்சுட்டா. இப்ப இனிமே அவங்ககிட்ட உண்மையை கறக்கறக்கும் வேற வழியே இல்லை. நீயா எப்படியாவது தப்பிச்சு வந்தா தாண்டா ஆச்சு, எங்க இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க மாயா. ரேவதி காட்டிக்கிட்ட நன்றி சொல்றாங்க. எதுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும் மாயா மகேஷை பத்தி இது வரைக்கும் நான் உண்மை என்னன்னே தெரியாம அவங்களுக்காக நான் உங்களை எவ்வளவு பேசியிருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய பாவத்தையும் அநியாயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசும்போதெல்லாம் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன்னு தான் சொன்னீங்க. நான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்குறாங்க ரேவதி.
ரேவதி நீ உண்மையா அவனை காதலிச்ச, அந்த காதல் பொய்யாக கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா அவன் பொய்யாத்தான் உன்னை காதலிச்சு ஏமாத்துறதுக்காகத்தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க வந்தான். இதை கூட மல்லிகா டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா மல்லிகா டாக்டர் கிட்ட உங்க அம்மா சொல்லி வச்சிட்டாங்க. உண்மையை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், மாயா மகேஷ் மூலமா சொல்லிக்கலான்னு உங்க அம்மாவை எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு மாயா மூலமே உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்போவாவது மகேஷ் மாயாவை பத்தி உண்மை தெரிஞ்சுக்கிட்டே உன்னோட காதல் ஜெயிக்கலிங்கிறக்காக நீ உங்க அம்மா மேலேயும் கோவப்பட்டு நீ ஆஸ்திரேலியா போக முடிவெடுத்த. ஆஸ்திரேலியா போறதுக்கும் டைம் ஆயிடுச்சு, இப்போ என்ன செய்ய போறேன்னு கேட்குறாங்க கார்த்தி. நான் எதுக்காக ஆஸ்திரேலியா போகணும்? உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போக இனிமே எனக்கு விருப்பம் இல்லை. மகேஷால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், எவ்வளவு தூரம் ஏமாந்திருக்கேன். மகேஷ் நான் விருப்பப்பட்டு அவர் எனக்கு கிடைக்கலையேங்கிற காரணத்தினால தான் நான் இந்த ஊரை விட்டு ஆஸ்திரேலியா போகணும்னு முடிவு பண்ணினேன். மகேஷ் இவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு. அவனுக்காக நான் ஏன் மன நொந்து வெளியூர் போகணும்? இங்கேயே என் அம்மா அப்பா, நீங்க, என் தங்கச்சி, அக்கா இவங்க எல்லாத்தோட இருந்து நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்றாங்க ரேவதி. இப்போவாவது நீ மகேஷ் மாயாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டே, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க கார்த்தி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லியே ஆகணுங்கிறாங்க ரேவதி. என்னன்னு கேட்குறாங்க கார்த்தி. எங்கள் சித்தி நீங்கள் தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு அடிக்கடி சந்தேகப்பட்டு உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்களே, இது உண்மையான்னு கேட்குறாங்க ரேவதி. நேரம் வரும்போது சொல்கிறேன் ரேவதின்னு சொல்லிட்டு கார்த்தி அதை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க. ரேவதி குழப்பத்தோடவே இருக்காங்க. இதுக்கு யார்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும், போய் பாட்டியை பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி. இப்போ தான் மகேஷ் மாயாவை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம அம்மா நல்லது தான் நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சிருச்சு. இந்த ராஜா யாருங்கிற விஷயம் ஒரு குழப்பத்தோடவே இருக்கு. பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி போய் கேட்டால் கண்டிப்பாக உண்மையை சொல்லுவாங்க. போய் பாட்டிக்கிட்டே கேட்கலான்னு நினைக்கிறாங்க ரேவதி. பாட்டிக்கிட்ட சொல்லாமையே பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க ரேவதி. பாட்டி ரேவதியை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க. என்னம்மா ரேவதி, கேளு, உனக்கு இல்லாத உரிமையா? பாட்டிக்கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சி வந்தேன்னு கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த ராஜா, அவங்க தான் உங்கள் பேரனான்னு கேட்குறாங்க. இது என்னம்மா கேள்வி? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் எனக்கு பேரன்தான், மயில் வாகனமும் எனக்கு பேரன்தாங்கிறாங்க. இல்லை பாட்டி, அவரு எனக்கு அத்தை பையனான்னு நான் கேட்குறேன். உண்மையாக சொல்லுங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன் பாட்டி, நீங்களும் என்னை ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஏமாத்துறா அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், என்னாச்சு உனக்குன்னு கேட்கவும், ஆமா பாட்டி அந்த மகேஷ் இருக்கல்ல அவன் என்னை ஏமாத்திட்டாங்கிறாங்க ரேவதி. குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க. இதை பார்த்த பாட்டி, ஆமா தாயி அவன் ஒரு பித்தலாட்டக்காரன் கேப்பு மாதிரின்னு எனக்கு உன் கல்யாணத்தும் போதே தெரியுமா? தெரிஞ்சுதான் சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என் பேரனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சாமுண்டீஸ்வரி தான் முறுக்கிக்கிட்டு அதெல்லாம் ஆகாது இப்படியா அப்படியான்னு சொன்னா. சரி அவ போக்குலயே போகட்டும்னு பார்த்தேன். ஆனா உனக்கு ராஜா மாதிரி ஒரு நல்ல பையனை தானே சாமுண்டீஸ்வரி தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அவனு எனக்கு பேரந்தாமா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. பாட்டியும் உண்மையை உடைக்காம சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி புரியாத புதிரா திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.